முதுமையில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா மால் நியூட்ரிஷன். வயசாக ஆக நமக்கு பசி எடுக்கிறதும் குறைஞ்சிருது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. பசி எடுக்கிறது குறையாத ஒரு சிலரும் உணவு எடுத்துக்கிற அளவை கம்மி பண்ணிக்கிறாங்க. இப்போ ஏஜிங் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா வாயில் டேஸ்ட் பட்ஸ் இருக்காது, டேஸ்ட் பட்ஸ் குறைவாக இருக்கும், உமிழ்நீர் சுரக்கிற அளவு கம்மியாகுது, பற்கள் இழக்கிறது. இதனால் உணவு மென்று விழுங்குறதுல நிறைய நோயாளிகளுக்கு சிரமம் இருக்குது. இது போக குடல்லையும் ஒரு மொட்டிலிட்டி கம்மியாகுது, குடலோட ஜீரணிக்கும் திறன் கம்மியாகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் மூலமாக முதியோர்கள் உணவு எடுக்கிற அளவை கம்மி பண்ணிக்கிறாங்க. அப்படி கம்மி பண்ணி எடுத்துக்கிற உணவுலையும் அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணுற எபிலிட்டியும் குறைவாக இருக்கிறனால முதியோர்கள் மால் நியூட்ரிஷனுக்கு ரொம்ப அதிகமாக தள்ளப்படுறாங்க. இந்த அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ், இந்த மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிற விஷயத்தினால ரொம்ப அதிகமாக ப்ரெசென்ட் ஆகுது. அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ் ஒரு இண்டிவிஜுவலை ஃப்ரெயில்ட்டிக்கு தள்ளுது. நம்ம ஆல்ரெடி ஃப்ரெயில்ட்டினால் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், எவ்வளோ சீக்கிரம் முதியோர்கள் டீகாம்பன்சேட் ஆவாங்க, ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கூட ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க நிறையா ஒரு காம்ப்ளிகேஷன்ஸில் லேண்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மால் நியூட்ரிஷனை நம்ம எர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணுறது மூலமாக இந்த அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸை ஓரளவுக்கு தள்ளி போட முடியும். எப்போ நம்மளுக்கு பசி அளவு குறைவாக இருக்குது அப்படின்னாலோ அல்லது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவு அளவில் நம்ம கம்மியாக இருக்குது அப்படின்னு உணர்ந்தோம்னாலோ முதியோர் மருத்துவரை உடனடியாக அணுக வேணும். ஏன்னா முதியோர் மருத்துவர் நம்ம பசியின்மை, நம்ம முதியோர் மருத்துவர் முதல்ல எடையை பரிசோதித்து பார்ப்பார். ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம எடையை ஃபாலோ பண்ணுவார், பிஎம்ஐ அசஸ் பண்ணுவார், ஸ்கின் ஃபோல்டு திக்னஸ், மிட் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ், ஒரு வேலிடேட்டர் ஸ்கோரிங் டூல் மூலமாக நம்ம நியூட்ரிஷன் அசஸ் பண்ணுவார். இத்தனையும் செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ்க்கோ, இந்த மாதிரி ஒரு பசியின்மைக்கோ, இந்த மாதிரி ஒரு லாஸ் ஆஃப் ஆப்படைட்டுக்கோ ஏதாவது ஒரு மெடிக்கல் ரீசன் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணுவார். மெடிக்கல் ரீசன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ப்ராப்பர் டயட்டீஷியன் மூலமாக நமக்கு டயட்ரி கவுன்சிலிங் கொடுத்து நமக்கு ஏற்றவாறு, நம்மளோட உடல்வாகுக்கு ஏற்றவாறு டோட்டல் கேலரிஸ், டோட்டல் ப்ரோட்டீன் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி அதுக்கேற்றவாறு ஒரு நியூட்ரிஷன் பிளானை ஃபார்முலேட் பண்ணி அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக இந்த மால் நியூட்ரிஷன் வர்றதை தள்ளி போட முடியும். பசியின்மையை நம்ம ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஃபுட் சப்ளிமெண்டேஷன் மூலமாக நம்ம பசியின்மையினால் வர நியூட்ரிஷன் லாஸை ஓவர்டேக் பண்ண முடியும்.